உலகத்தை ஜெயிக்க மாற்றத்தை படைக்க தோள் கொடுப்பான் உங்கள் கிங் மேக்கர். ஒரு கோழிக்கு எத்தனை மூளைஜி? ஒரு கோழிக்கு எத்தனை மூளை? 1. 10 கோழிக்கு சார்? 100 கோழிக்கு? ஒரு ஆட்டுக்கு? 100 ஆட்டுக்கு? 10,000 ஆட்டுக்கு? தப்பு. ஒரு கோழிக்கு ஒரு மூளை. 10 கோழிக்கு ஒரு மூளை தான். 10 லட்சம் கோழி இருந்தாலும் ஒரே மூளை தான். ஒரு ஆட்டுக்கு ஒரு மூளை, 10 ஆட்டுக்கு ஒரு மூளை, 100 ஆட்டுக்கு ஒரே மூளை தான். ஒரே ஒரு ஆடு, 100 ஆடு போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு ஆடு அப்படி கிராஸ் சைடில் போச்சு என்ன ஆகும்? 100 ஆடும் ஒரே மூளை ஆயிடும். ஒரு மூளை தான். சொன்னவன ஆஃப் ஆகுது. ஒரு மனிதனுக்கு எத்தனை மூளை? லேடிஸ் கொஞ்சம் ஜென்ஸ் அளவுக்கு, ஜென்ஸ் மட்டும் கை தட்டுங்க. அழகா இருக்க லேடிஸ் மட்டும் கை தட்டுங்க. நீங்க மட்டும் தட்ட மாட்டேன்றீங்க, நம்பிக்கை இல்லையா? ஒரு மனிதனுக்கு எத்தனை மூளை? 10 மனிதனுக்கு? ஒரு மனிதனுக்கு 1000 மூளை. ஒரு மனிதன் பிசினஸ் பண்ணும்போது பிசினஸ் மேனா இருப்பான். ஒரு மனிதன் வீட்டில் நல்ல கணவனா இருப்பான், குழந்தைங்களுக்கு தகப்பனா இருப்பான், நண்பருக்கு நல்ல நண்பனா இருப்பான், கோபம் வந்தா ரவுடியா இருப்பான். ஒரு ஏழையை பார்த்தா கருணை உள்ளவன் கொண்டவனா இருப்பான். கிரிக்கெட் ஆடும் போது கிரிக்கெட்டரா இருப்பான். உதவி செய்யும் போது கருணை உள்ளவனா இருப்பான். ஒரு மனிதனுக்குள்ளேயும் 1000 மூளை. அந்த மூளைக்குள்ள போய் இந்த மூளையோட நரம்பு அதை நீட்டி வச்ச 8 லட்சம் கிலோமீட்டர் இங்கிருந்து நிலாவையே தொடும். அதனால தான் உடம்புல இருக்க எந்த பாகத்தை ஒன்றா ரீப்ளேஸ் பண்ண முடியும். செயற்கை ஹார்ட்டை கண்டுபிடிச்சி பேட்டன் ரைட்லாம் வச்சு ரெடியாக இருக்கான். ஆனால் மூளையில் ஏதாவதுன்னா சாரி டாக்டர் கையை வச்சிருவாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அங்கேயும் தேனாம்பேட்டையில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. அந்த 2 ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் இருக்கு இல்லையா? வாஷ்ரூம், ரெஸ்ட் ரூம், அங்க பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. எங்க வாஷ்ரூம்ல ஐஸ் கியூப்ஸ். அதுவும் எந்த மாதிரியான ஐஸ் கியூப்ஸ்னா டிஸ்டில்டு வாட்டர்ல பண்ண சாதா கார்பரேஷன் வாட்டர்ல நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் இருக்குல்ல அதுல பண்ண ஐஸ் கியூப்ஸ் வாஷ்ரூம்ல கொட்டி வச்சிருப்பாங்க. ஏர் பிரஷர் அடிச்சிருப்பாங்க. எல்லா விதமான ஃப்ராக்ரன்ஸ் அங்க இருக்கும் அந்த வாஷ்ரூம்லயே. அதுக்கும் மீறி ஒரு சின்ன ஸ்மெல் கூட வரக்கூடாது. கிலோ கணக்கில் கொட்டி வச்சிருப்பாங்க அந்த தேனாம்பேட்டை வாஷ்ரூம்ல, அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல. ஒவ்வொருத்தருக்கு குடிக்க கூட தண்ணி இல்ல, ஆனா வாஷ்ரூம்ல கொட்டி வச்சிருக்காங்க. கிண்டி கத்திபாரா ஜங்ஷன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், ரொம்ப ஃபேமஸ் ஹோட்டல். கிடையாது இன்னொரு ஹோட்டல். அது என்னன்னா அது என்ட்ரி ஆன உடனே, ஏன் சொல்றேன் ஐடிசி கிராண்ட்சோரா, அதுல என்ட்ரி ஆன உடனே பக்கத்துல ரிசப்ஷன் இருக்கும், பக்கத்துல என்ட்ரன்ஸ் இருக்கும். ஆனா அப்படி போக கூடாது, சுத்திட்டு வரணும். அது சுத்திட்டு வரதே 3 கிலோமீட்டர் வரும். அவ்வளவு பெரிய ஹோட்டல். அங்க ஒரு வேளை உணவு அங்க நேஷனலி பஃபே தான். லஞ்சோ டின்னரோ 2300 rupees plus tax. tax 18%. எவ்வளோ? 2300 2300 ரூபாய் பிளஸ் 18%. ஒரு வேளை உணவு கிட்டத்தட்ட 182 வெரைட்டி இருக்கும். அந்த டெசர்ட், ஐ மீன் அந்த ஐஸ்கிரீம், அந்த டெசர்ட் வாங்க இல்லையா, அதுவே 36 வெரைட்டி. பிரியாணி 7 வெரைட்டி. ஒரு மனுஷனால இது சாப்பிட முடியுமா? நம்ம வாழ்நாள ஒரு நாள் சாப்பிட்டுருப்போமா? ரொம்ப டவுட் தான். ஏன்னா 1-2 பேர் தான் இருக்கீங்க. அந்த ஐஸ்கிரீம் போட்ட வாஷ்ரூம் நம்ம போயிருப்போமா? நினைச்சு பார்த்திருப்போமா? ஆனா அங்கேயே மாத கணக்கில் தங்கக்கூடியவங்க இருக்காங்க, மாத கணக்கில் சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க, மாத கணக்கில் அந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. தான் பணத்தை போட்டு அடுத்து பென்ஸ் கார், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கார், மினிமம் 70 to 80 lakhs, மேக்ஸிமம் 3 crore வரைக்கும் இருக்கு. அந்த காலத்திலே அது கோடி கணக்கு. நீங்க ரோட்ல பார்த்துருக்கீங்க பென்ஸ் கார் இல்லையா? பென்ஸ் காரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சாதாரண 2 வீலர்லயோ சாதாரண கார்லயோ போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் நம்ம எழுதிருக்குல்ல, அப்ப நம்ம இப்படி உட்கார்ந்துட்டோம்னா அப்படி செக் போறோம் இல்லையா? வருவாங்க வரும். இந்த பென்ஸ் கார் அந்த செக் வராது.
அப்படின்ற செருப்பு கூட வராது. இதுதான் செருப்பு. ஆனா டூ வீலர் பார்த்துருக்கீங்கல்ல, டூ வீலர் எத்தனை பேர் அந்த பென்ஸ் கார்ல எத்தனை பேர் போலாம்? ஒரு கார்ல எத்தனை பேர் போலாங்க? 4 மெம்பர்ஸ் போலாம். பென்ஸ் கார்ல 4 பேர் போய் பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. ஒரே ஒருத்தர் ஓட்டுவார், மிஞ்சி போனா 2 பேர். அதுல ஒரு டிரைவர் இருப்பார், யூனிஃபார்ம் போட்டு கேப் போட்டு இருப்பார் காருக்குள்ள. பைக் பார்த்துட்டீங்க. டூ வீலர்ன்றது எத்தனை பேருக்கான வாகனம்? 2 பேர். போயிட்டு அந்த மெயின் ரோட்ல வடபழனியான பாருங்க, ஒரு 10 டூ வீலர் பாருங்க, 2 பேரை பாருங்க. அம்மா அப்பா இருக்காரு பின்னாடி அம்மா, அது முன்னாடி ஒரு குழந்தை, அப்பாவுக்கு அம்மாவுக்கு நடு அப்படியே இன்னும் ஒரு குழந்தை இருக்கும். அம்மா ஒன் சைடு உட்காந்து இப்படி ஒரு குழந்தை. ஒரு ஸ்பீட் பிரேக் பண்ண அந்த குழந்தை செத்து போறதுக்கான வாய்ப்பு உள்ளது. முன்னாடி பார்த்து நான் சொல்றது பையாங்க, உண்மைதானே? பாசியர் தானே சொல்றாரு. ஏன் பென்ஸ் கார்ல போறவங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்ல போறவங்க புண்ணியம் பண்ணவங்க, நல்லா படிச்சவங்க, நல்ல திறமையானவங்களா, நல்ல அம்மா அப்பா போட்டவங்களா, நல்ல குடும்பம் இருக்குதா, நல்ல கேரக்டரா? நமக்குலாம் இல்லையா? நம்மளா போக முடியாதா? வறுமை கொண்டு யாரும் இந்த வறுமை கொண்டு மேல எழுதி வச்சாங்க யாருன்னா? ஏன் முடியாது? ஏங்க முடியாது? முடியும். உன்னால் எதுவுமே முடியாது. உன்னால் எதுவுமே முடியாது என்று நீ நினைக்கிற வரைக்கும், ஆனா உன்னால எல்லாம் முடியும். உன்னால எல்லாம் முடியும்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் உங்களை நினைக்க வைப்போம், உங்களை சாதிக்க வைப்போம். ஆல்ரெடி நீங்க சாதிச்சாச்சு. கிங் மேக்கர்ஸ்க்குள்ள வந்துட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம். முடியாது. கிங் மேக்கர்ஸ் உங்களுக்குள்ள வரணும். உங்களுக்குள்ள கிங் மேக்கர்ஸ் எப்ப வருதோ, லாவண்யா மேடம் மாதிரி, நம்ம நிசாம் சார் மாதிரி, இங்க இருக்கிற டாப் மோஸ்ட் லீடர் சாதிக்கிறாங்கல்ல, அவங்க கீழே இருக்க நெக்ஸ்ட் லெவல் லீடரும் பெரிய லெவல் லீடர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு. இவங்களால முடியும்னா இவரால முடியாதா? இவரால முடியாதா? முடியும். நீங்க நினைக்கிறீங்களோ ராஜசேகர் சார் நினைச்சாரு. நான் பேசுறதுலாம் ஒண்ணுமே இல்ல. நான் 2 எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். அவர் சொல்றத